உத்தரவு சாமி, உத்தரவு வழங்கலாம். நமச்சிவாய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. ஐயா, நாளும் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர்கோந்த பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. மாடல் வெல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. திரு சொக்கநாத வெண்பார். ஆசான் உளத்திருந்தும் ஆன்மா உளத்திருந்தும் ஆசார் மலத்தை அறுத்தருளினேசா, ஒளித்திருந்த இன்ப வெள்ளம் ஒன்று உயிர்க்கு என்றும் அளிப்பவன் சொக்கநாதா, சொக்கநாதா, சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த அருள் 10 என்ற பகுதியினை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 9வது பாடல். கிட்டத்தட்ட அருள் 10 முடிகின்ற அந்த அளவுக்கு 9வது பாட்டு அளவுக்கு சுவாமி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அந்த 9வது பாடுதான் பார்க்கலான் இருக்கோம். அந்த அருள் 10 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது 29வது பதிகம் நம்மளுடைய திருவாசகத்திலே. அது 29வது பதிகம். இந்த பதிகத்துல நம்ம கிட்டத்தட்ட 8 பதிகங்கள் முடிச்சாச்சு. 9வது பதிகமான மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி அப்படிங்கிற அந்த பதிகம் தான் சிந்தித்து வருகின்றோம். இப்போ இந்த அருள் 10 நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்னன்னா, மாயா மாய காரியமிலிருந்து நீங்குதல் அல்லது மகாமாய சுத்தி என்று சொல்லுகின்ற உலகவியல் மாயையிலிருந்து நீங்கக்கூடிய அந்த ஆற்றலைத்தான் நாம பெறுகின்றோம் இந்த அருள் 10 முழுக்கவே. அப்ப அருள் எப்போ நிறையும் அப்படின்னு பார்த்தா, அருள் நிறையணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மருளானது நீங்கணும். அதனாலதான் நம்மளுடைய திருநாவுக்கரசருக்கு பேரு மருள் நீக்கியார்னு ஒரு பேரு. மருள் நீக்கியார்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மருள்களை, அதாவது அதாவது மாய காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு பேரு தான் அந்த மருள் நீக்குதல்னு பேரு. அப்ப இந்த மருளை நீக்கினாதான் அருளுக்குரிய ஒரு விஷயம் இருக்கு. இப்ப திடீர்னு நம்ம போறோம், ஒருத்தவங்க எங்கேயோ ஒருத்தவங்க இது நெய் ஃப்ரீயா ஊத்துறாங்க, ஆனா கப்பு கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவோம் நம்ம? நெய் ஊத்திட்டு இருக்காங்க, கப்பு கொடுக்க மாட்டாங்கன்னா திடீர்னு பாப்போம், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற டிஃபன் பாக்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சரி இதுல வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா பார்த்தா டிஃபன் பாக்ஸ் ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு இருக்கு, என்ன பண்றது? நெய்யை அப்படியே ஊத்துனா நெய் பாலா போயிடும். அதனால இந்த டிஃபன் பாக்ஸ் அப்படியே ஏதாவது ஒரு இதுல கழுவி கவுத்து நல்ல ஈரை ட்ரை பண்ணி உடனே போய் அந்த டிஃபன் பாக்ஸ்ல எவ்வளவு முடியுமோ அந்த நெய்யை வாங்கி சேர்த்துறது போல, இறைவன் கொடுத்த இந்த உடல் பாத்திரத்துல நிறைய உலகவியலுக்கான செய்திகள் இருக்கிறதுனால அருள் அதுல வாங்க முடியும். வாங்கலாம், தப்பு இல்லை. வாங்கினா எந்த பிரயோஜனமும் இல்லை. அருள் நமக்கு அது தெரிவதில்லை, அதுக்கான பயன்பாடு அதுல இருக்காதுன்றதுக்காக இந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம அந்த அருளை பெற்றால் அருள் நிலைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய காரணத்தினால இந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்துவதுதான் இந்த
இந்த அருள் பத்தினுடைய நோக்கம். அந்த வகையில இன்றைய தினம் மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி அப்படிங்கிற அந்த பாடலை பாடலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க பாடலாம். நமச்சிவாய். அந்த ஒரு பாட்டு மட்டும் பாடலாம். நமச்சிவாய். போனது யார் பாடுறீங்க சுவாமி? அங்கே இருக்கேனியம்மா வந்திருக்காங்க. அங்கே இருக்கேனியம்மா பாடுங்கம்மா. அங்கர் கண்ணியம்மா பாடுங்க சுவாமி, பாடுங்க. அங்கர் கண்ணியம்மா. நமச்சிவாய். ஐயா திருவடி வணங்குறேன். மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடின்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்கு வாழறவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் திருளும் நான் மறை சேர் திருப்பெருந்துறையில் செலுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியே நாதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே. சாந்தி ஆறுமுகம் அம்மா. சுவாமி வாய்ப்பு இருக்குதுங்களா? சுவாமி வாய்ப்பு இருக்குதுங்களா? சாந்தி ஆறுமுகம் அம்மா. நமச்சிவாய் அம்மா. சரி ஐயா, அம்மா பிரேமாவை பாடலாம். சுவாமி பாடுங்க, அதை முடிச்சிடலாம். நம்ம அதோட ஊருக்கு போயிடலாம். சிவாய நம சிவாய நம. மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையொடிமையும் கெடுத்த பொருளனி புனிதா பொங்கு வளரவும் கங்கனீர் தங்கு செஞ்சடையாய் தெருள் நான் மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளணி அடியே நாதரித்தழைத்தான் அதந்துவே என்று அருளாயே அதந்துவே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவசிவ 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 சிவசிவ. அதாவது பெருமான் மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி, இந்த மனமானது மருளுக்குள்ளேயேதான் எப்பவுமே இருக்கும். ஏன்னா இந்த மனத்துக்கு வெகுநாள் தொடர்பு யாரு? வெகுநாள் தொடர்பு யாருன்னு பார்த்தா இந்த மருள் தான். அதாவது இந்த மயக்குகின்ற இந்த மருள்னா என்ன அப்படின்னா அதுவும் ஒரு இருள் தான். இருளுக்கும் மருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இருள் என்பது தன்னை காட்டும், மருள் என்பது தன்னை காட்டாது. நான் மருளுக்குள்ள இருக்கேனே எனக்கு தெரியாது. அதாவது இருளுக்குள்ள இருக்கேனேன்னு தெரியாத ஒரு இருட்டுக்கு பேருதான் மருள்னு. அந்த மருளை மனத்துல வைத்திருக்க கூடும். அந்த மருளை மனத்துல வைத்திருந்து அந்த மருள் மனத்தை நீக்கணும்னா என்ன பண்ணும்? சிவபெருமான் பார்த்தாலே போதுமா. அந்த மருளை நீக்குவதற்கு சிவபெருமானுடைய திருநோக்கமே போதுமா. மருளுடைய மனத்தை மயக்க அற நோக்கி, இப்போ அவன் பார்க்கின்ற அந்த நோக்கமே இந்த மருளுக்குரிய அந்த நீக்கத்திற்கான காரணம். சிவபெருமான் பார்த்தாலே மருள் நீங்கும். சிவபெருமான் பார்த்தாலே மருள் நீங்குமான்னா இதுக்கு முன்னாடி அவ என்னைய பார்க்கலையான்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு முன்னாடி அவ என்னை பார்க்கலையா? அப்போ இப்பதான் பார்க்க போறானா? இல்ல எப்ப பார்க்க போறானா அப்பதான் அதுக்கு பொருளா அப்படின்னு கேட்டா, சிவபெருமான் எப்பொழுதும் நம்ம நோக்கி கொண்டுதான் இருக்கான். நம்மளுடைய அறிவு அதுல போய் பொருந்திச்சுன்னா அந்த நோக்கம் பெறும். நம்மளோட அறிவு அதுல பொருந்தல அப்படின்னா நமக்கு நோக்கம் அதுல வராது. நீங்க இப்ப கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, நாம நிறைய இடத்துல உட்காந்துருப்போம். நம்மளே யாராவது உத்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளே யாருமாம டக்குன்னு அவங்களை பாத்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு இந்த ஒரு உணர்வு இருக்கும்? நாம இப்படி உட்காந்துருப்போம், நாம ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ பஸ் ஸ்டேஷன்லயோ உட்காந்துருப்போம். யாரோ நம்மள ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்காங்கன்னா நம்மளையும் அறியாம டக்குன்னு அவங்களை பார்க்க தோணும் இல்ல? ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க எப்ப பாக்குறாங்க, அவங்க முன்னாடியே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்மளையும் அறியாம அது யாரா பாக்குறாங்க அப்படின்னு பாக்குறோம்ல, ரெண்டு பேருடைய பார்வையும் சிங்க் ஆகுது இல்லையா? அந்த சிங்கிங்க்கு பேரு தான் இங்க நோக்குதல்னு பேரு. சிவபெருமான் நம்ம எப்பொழுதுமே நோக்கி கொண்டுதான் இருக்கான். எடுத்துக்காட்டா பகல் முழுக்க நமக்கு சூரியன் இருக்கத்தான் செய்யுது. ஆனா சூரியன் பார்க்கணும், சூரியன் நம்ம வீட்டுல உட்காந்து ஃபுல் டோரை லாக் பண்ணி எல்லா ஸ்கிரீன் எல்லாம் போட்டு நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இருட்டுலதான் இருக்க போறோம். ஆனா சூரிய ஒளி அந்த இடத்துல முழுவதுமா நிறைந்திருந்தாலும் நாம எப்போ அந்த திரையெல்லாம் விளக்கி நம்ம பாக்குறோமோ அந்த பார்வை நோக்கம் ஒன்றுதோ அப்பதான் அந்த நோக்கம். அப்ப சிவபெருமானுடைய அருளும் சிவபெருமானுடைய பார்வையும் நமக்குள்ள எப்பவுமே இருக்கு. அவன் போட்டு வச்சு போயிட்டான்.
அவன் போட்டு வச்சு போயிட்டான். என்ன தேவையோ தேவையான விஷயங்கள்லாம் போட்டு வச்சு போயிட்டான். இப்படி ஒரு உதாரணம் சொல்லலாமே, தெரியல கரெக்டான உதாரணமா இல்லையான்னு தெரியல. அடியார்கள் கொஞ்சம் உற்று நோக்கணும் வாய்ப்பு இருக்கிறவங்க. இப்போ நம்ம அப்பா நமக்கு தேவையான, நமக்கு வாழ்நாளுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு ஒரு 100 வயசானாலும் என்ன தேவையோ எல்லா பொருளுக்கான அருள் எல்லாத்தையும் ஒரு ரூம்ல போட்டு வச்சுட்டாரு. நம்ம வீட்டுலதான் இருக்கு. சாவியும் நம்ம கையில கொடுத்துட்டாரு. ஆனா நமக்கு என்ன தோணல, அந்த ரூம ஓபன் பண்ணணும்னு தோணல. நாம என்ன பண்றோம், ஃப்ரெண்ட் ரூமுக்கு போய் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் வேற இது ஒர்க்கர் ரூம்ல போய் பேசிட்டு இருக்கோம். எல்லாமே பேசிட்டு இருக்கோம். சாவியும் இருக்கு, ரூமும் இருக்கு. இப்ப சிவபெருமான் நமக்கு அருளை தந்துட்டாருன்னா தந்துட்டாரு. ஆனா அதை ஓபன் பண்ணி எடுக்கிற அந்த ஃப்ரீடமையும் நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்கு. வேணுங்கிறப்ப நீ எடுத்துக்கோ, நான் அருள் வச்சுட்டேன் நீ ஏன்னா அவனால திணிக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அவனால இப்போ பெருமாள் நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. சிவபெருமான் நம்மளை ஊட்டணும்னு நினைச்சிட்டான்னா ஊட்டுறதுக்கான சூழ்நிலையை வச்சிருவான், அவ்வளவுதான். பஃபே சிஸ்டம் தான் சிவபெருமான். பஃபே சிஸ்டம் போய் பஃபேல நிக்க வச்சிருவான். பஃபேல போய் நம்ம போய் நிக்க வச்சிருவான். என்ன சாப்பிடணும்ன்றத நாம தான் முடிவு பண்ணணும். என்ன சாப்பிடணும், சாப்பாடுக்கான பொருள் எல்லாமே இருக்கும். அது சாப்பிடுற அந்த உணர்வை நாம தான் முடிவு பண்ணணும். இல்ல இப்படி வச்சுக்கலாமே, சிவபெருமான் எஃப்எம் மாதிரி, எஃப்எம் ஸ்டேஷன் மாதிரி எஃப்எம்மா இருப்பான். ஆனா எந்த எஃப்எம் ஸ்டேஷனை சூஸ் பண்ணணும்ன்றது நம்மளுடைய அந்த ஃப்ரீடம் தான். நாம கொடைக்கானல் எஃப்எம் பார்க்கலாமா, சூரியன் எஃப்எம் பார்க்கலாமா, இல்ல நம்ம வேற எஃப்எம் ஏதாவது பார்க்கலாமான்றது, அதுல வருகின்ற பாடல்களை பிடிக்கிறேன்னா வேற பாடல்கள் மாத்திக்கிற மாதிரி இந்த பெருமான். என்னையா நீங்க எப்படி சொல்றீங்க, சிவபெருமான் தான் பார்த்து பார்த்து ஊட்டுவான்றீங்க, திடீர்னு பார்த்தா இப்ப அவன் ஊட்டுற இடத்துலதான் நிறுத்துவான்றீங்க. எனக்கு ஒன்னும் புரியலைன்னா, அந்த ஊட்டுதல் என்பது அவன் தான் ஊட்டுவான். அவன் உள்ள நின்றுதான் அவன் அறிவிச்சாதான் நமக்கு தெரியும். சிவபெருமான் நம்மளோடு இணைந்திருந்தாதான் தெரியும். ஆனா இந்த ஆன்மாவும் சிவத்தோட பொருந்தினாதான் இதுக்கு உணர முடியும். அதனால சிவனுடைய அருளானது இந்த ஆன்மாவுக்கு எப்பொழுதுமே இருக்கு. அந்த அருளை இந்த ஆன்மாவும் சேர்ந்து நோக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுதான் அருள் நோக்கம்னு பேர். அதனால சிவபெருமான் எப்பொழுதுமே நம்மளுடைய அருள், அவன் இன்னைக்கு புதுசா வர்றதோ, அவன் புதுசா அருள் கொடுக்கறதோ, புதுசா அருள் பாலிக்கிறதோ கிடையாது. அவன் எப்பொழுதுமே அருள் பாலித்திருக்கான். அவன் அருள் நமக்கு கிடைக்கணும்னு நாமளும் நினைச்சு நம்ம போய் அங்க போய் சிங்க் ஆகுறோம்ல, அது பேரு தான் நோக்குதல் அப்படின்னு அது பேர். அப்போ மருளனின் மனத்தை அப்ப சிவபெருமான் இந்த மனத்தை நோக்குனா போதும். நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுடைய மருள் நீங்குவதற்கான உபாயம் எது அப்படின்னா சிவபெருமானுடைய நோக்கம். நோக்கம்னா எய்ம் கிடையாது, விஷன். எய்ம் கிடையாது, எய்முக்கும் நோக்கமும் தான் விஷன் சொல்றேன். பார்வை நோக்கம். சிவபெருமானுடைய அந்த பார்வை நோக்கம்தான் இந்த மருள் மனத்தை நீக்குகின்ற ஆற்றல். அப்ப இந்த மருள் மனம் நீங்கணும்னா சிவபெருமானுடைய நோக்கம் இருக்கணும். சிவபெருமானுடைய நோக்கம்னா ஒண்ணும் கிடையாது, நாம சிவபெருமான நினைக்கணும். சிவபெருமான் எப்பயும் நம்மளை நினைச்சிட்டு தான் இருக்கான். நாம சிவபெருமானை நினைக்கணும். அப்ப நாம சிவபெருமானை நினைக்கின்ற அந்த நிலைக்கு பேரு தான் சிவபூசை. அப்ப சிவபூசை செய்வதனால யாருக்கு லாபம் அப்படின்னா சிவபெருமானுக்கு லாபம் கிடையாது, எனக்குத்தான் லாபம். என்னுடைய மருள் மனதானது நீங்குகின்றது. அப்போ ஒவ்வொரு நாளும் சிவபூசை செய்வதனுடைய அந்த நிலைப்பாடு என்பது நம்முடைய மருளை, சிவபெருமானுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளுகின்ற, சிவ பார்வையை நாம் அறிந்து கொள்ளுகின்ற நிலைப்பாடு. அப்போ அருள் பெறணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, சிவனை நினைந்திருத்தல். சிவனை நினைந்திருத்த என்ன ஆகும், மருள் மனம் நீங்கும். அப்ப இந்த சிவன் யாரு, இந்த சிவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சாதானே அவனை நினைச்சிருக்க முடியும். இப்போ நமக்கு ஒரு துன்பத்துல இருக்கும், தேவர்கள்லாம் துன்பத்துல இருந்தாங்க. என்ன சொல்லிட்டாரு அந்த இவன் நம்ம சூரபத்மன் தேவர்களை சிறைப்பிடிச்சாச்சு. அவனுடைய வரமும் சிவபெருமானே அழிக்கணும்னு. இந்த ஆளு பார்த்தா வழக்கம் போல கம்பியை சாத்திட்டு அவர் பேசாம உட்கார்ந்து இருக்காரு. என்னயா நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், என்னன்னு தெரியல, என்ன கணக்கு, வழக்கம் போல நீங்க போயிடுறீங்க, நாங்க தாங்க துன்பம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா சாமி சேர்த்துக்கிறாரு. நானா துன்பம் அனுபவிக்கிறேன்? இந்த துன்பத்துக்கு என்னமோ நான் காரணம் மாதிரி சொல்றேப்பா. இந்த துன்பத்துக்கு நான் காரணம் இல்ல. தட்சன் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்டப்போ அன்னைக்கு கிளம்பி போனீங்க எல்லாரும். அப்ப கிளம்பி போறப்ப யார கூப்பிடல,
அப்ப சிவபெருமான கூப்பிடல, சிவத்தை மறந்துட்டு அங்க போயிட்டீங்க, அவன் கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்க. அப்ப அவன் சாப்பாட்டுல ஏகப்பட்ட வினை இருந்தது, அதை சாப்பிட்டனால இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாரு. சொல்லல சாமி. அப்படியாப்பா, சரி, ஓகே. அது மாதிரிதான் நம்மளும். நம்ம என்ன தப்பு நடந்தா என்ன பண்ணுவோம்? என்னப்பா தப்பு நடந்துகிட்டு இருக்கு, நீ பெசாட்டுக்கு இந்த ஒரு நிமிஷம். ஆகவே இது நீங்க எல்லாரும் என்னமோ நாம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். சிவபெருமானுடைய அவன் என்னமோ நமக்கு நாம ஏற்கனவே செஞ்ச அந்த வினைதான். ஆனா பெருமான் நம்மகிட்ட சொல்றது இல்ல, சிரிச்சுக்கிட்டாரு, சரிப்பா. அப்ப சாமி அவங்க சொல்லிட்டாங்க, சாமி நீ கொடுத்த வரத்தை வாங்க மாட்ட, யாரையும் நீ கொல்லவும் மாட்ட, என்ன பண்ணு, உனக்கு பொண்ண மாதிரியே ஒரு பிள்ளைய கொடுத்துரு. இவங்க சாமிக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இப்ப சாமிக்கு வேற ஒண்ணு, இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வர்ற மாதிரி தெரியல, நீ கருணைய வடிவானவன், நீ யாரையும் கொல்லவும் மாட்ட, சூரபத்மன் எங்களை டார்ச்சர் பண்றான், இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா உனக்கிட்ட ஒரு ஐடியா சொல்றோம். என்ன தெரியுமா ஐடியா? ஒன்ன மாதிரி ஒரு பிள்ளைய கொடுத்துரு, அந்த பிள்ளைய வச்சு நாங்க முடிச்சுக்கிறோம், நீ ஒன்னும் செய்யணும் அப்படின்ட்டாங்க. சாமியும் சரின்ட்டாரு. பல காலம் வெயிட் பண்றாங்க, ஒன்னும் நடக்கல. திரும்பவும் சாமிக்கு ஞாபகப்படுத்துறாங்க. உடனே நம்முடைய சிவபெருமான் அருள் செய்து தன்னுடைய வடிவமாகவே கந்த கடவுளை தோற்றுவிக்கிறார். அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி ஒவ்வொருவர் செய்கின்ற தவறுக்கும் நாம தான் காரணம். சாமி கிட்டே போய் ஐடியா கொடுப்போம்ல. நாம என்ன பண்ணுவோம், சாமி இப்படி தப்பு, எங்க வீட்டுல இப்படி பஞ்சாயத்து நடக்குது, நீ என்ன பண்ணி இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா நான் உனக்கு கோவில்ல உனக்கு ஒரு நிலமாலை சாத்துறேன், உன்னுடைய ஒரு பிரதோஷத்துக்கு நான் முழுசா நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பொறுப்படுத்துக்க, ஒரு 100 பேத்துக்கு சாப்பாடு முறை என்னமோ வேண்டும். நம்மளே ஒரு 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 பிரச்சனை சொல்லுவோம், அதுக்கு நம்மளே முடிவும் கூட சொல்லிக்குவோம். ஏன்னா சாமிக்கு அந்த முடிவு நம்ம நினைக்கிற மாதிரி கொடுக்கலன்னா தப்பா போயிடுமேன்னு சொல்லி. அது மாதிரி சிவபெருமான் யாரு அப்படின்னா, அவன் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் அவனுக்காக அவனை நம்ம மனசு நினைக்கும். நினைச்சு பாருங்க, ஒரு பெண் இருக்கா, அவ ஒரு ஆடவனை காதல் செய்யறா. என்ன நினைப்போட காதல் செய்வா? ஒரு பெண் ஒரு ஆடவனை காதல் செய்யறா. காதலிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கணும்? முதல்ல என்னங்க எப்படி கேட்டீங்க? எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நாங்க இது வரைக்கும் காதலிச்சதே இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஜென்ரலா காதல், ஒரு பெண் காதல் செய்யறா, அந்த காதலுக்கான தகுதி என்னவா இருக்கணும்? தகுதி என்னவா இருக்கணும்? ஒழுக்கம் நேர்மை. சரி சரி, காதலுக்கு கண் இல்லையா? அந்த காதலி காதலனையோ காதலன் காதலையோ பார்க்கும்போது அவன் அவளை அடைய வேண்டும் என்றோ அவன் அவளை அடைய வேண்டும் அதைத்தான் சொல்றேன். அன்புதான் வேணுங்க ஐயா, அன்புதான் வேணும், அன்புதான் வேணும். சரி, எடுத்த உடனே அவன்கிட்ட அன்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது. முதல்ல அழகுதான் பாப்பாங்க ஐயா. அடியா ஐயா, வீரம் வீரம் வீரம். வீரம், சரி, வீரம், வீரம் தேவை ஐயா. இந்த காலத்துல சம்பாதிக்கிறாங்களா குடும்பம் பண்ற அளவுக்கு பாக்குறாங்க. செல்வம் இருக்கா? விமலாமா, நம்பிக்கை வேணும். நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எப்படி வரும் தான் கேக்குறேன் நானு. நம்பிக்கைதான். நம்பிக்கை எப்படி வரும்? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஃபர்ஸ்ட் சைட், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல அவர்களுடைய ஆழ் மனதில் ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்றும். அந்த உள்ளுணர்வு எதை வச்சு ஏதோ ஒன்ன பார்த்துதானே தோன்றுது. அதுதான் கேள்வியே. ஐயா, இப்ப ராகவன் ஐயா சொல்றாங்க வீரம், கலாவதி அம்மா சொல்றாங்க செல்வம், அப்புறம் யாராவது நல்லா படிச்சிருக்கணும், கல்வி, கல்வியா செல்வமா வீரமான வீரம், அதுக்கப்புறம் நல்ல ஒரு கம்பீரம், நல்ல ஒரு தலைமை பண்பு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவன் நம்மளை வச்சு காப்பாத்துவான்ற நம்பிக்கை. இவனால நம்மளை காப்பாற்ற முடியும், இவன்கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா இவன் நம்மளை நல்லபடியா வச்சு காப்பாத்துவான்ற
நம்பிக்கை தான் முதல்ல, அதுதான் முதல். இவன்கிட்ட போனோம் அப்படின்னா அதாவதுங்கய்யா, சொல் திறமை இருந்தா கூட பார்த்து இது பண்ணுவாங்கய்யா. பேச்சு திறமையில கூட வாங்கிடுவாங்கய்யா. பேசும்போது அதுல கூட இதாயிடுவாங்க. பேச்சு திறமையில கூட அவன் பேசுற திறமை நல்லா ரொம்ப ஓவரா பேசி மயக்கிற ஆற்றல் உடையவன். இப்ப சிவபெருமான் யாரு அப்படின்னு பார்த்தா கவனிச்சுக்கோங்க, அவன் அட்ட வீரட்டம் செஞ்சவன். யாரு எல்லாரும் கவனிக்கணும், கொஞ்சம் உற்று நோக்கணும், எல்லாரும் கொஞ்சம் உற்று நோக்கணும். அடியன் திருவடி பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிவபெருமான் யாருன்னா, முதல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆடவன் மேல காதல் வருது, அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்ட டைம்ல அடிச்சு நவுத்துனான்னா 10 பேர் பறக்கணும் அப்படியே, அப்படிங்கிற அந்த வீரம் பார்த்த உடனே அவன் நிறைய பேருக்கு என்னமா வீரமா இருக்கா, யாரு வந்தாலும் இவன் நம்மள வந்து காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி அடிச்சு நவுத்துன்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் தான். ஹீரோவோட என்ட்ரியே ஃபைட் சீன் தான். ஹீரோ ஒரு குத்துனாருன்னா 10 பேர் அப்படி பறப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு இது இருக்கிற மாதிரி. பானுமதி அம்மா, சுவாமி அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா? இல்லைங்க, நம்ம வந்து இறைவனோட ஒன்றி அந்த இடத்துல பார்த்து அவனோட பாட்டை பாடும்போது நம்ம மனசு அந்த இறைவன்கிட்ட போகும்போது அதுதான் வந்து அதுதான் காதல். இறைவனை காதலிக்கிற மாதிரி நம்ம அந்த ஒரு உண்மை. அதான் இப்போ முதல் நம்ம நார்மல் உலகத்துக்களுடைய காதலுக்கு என்னெல்லாம் தேவைன்றது சொல்லி கேட்டோம். அதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். முதல்ல எடுத்தோடனே அந்த வீரம், அந்த வீரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ப நம்மால் யாரு, சிவபெருமான் யாரு, தூள் பறக்க விட்டுருக்கான். யார தூள் பறக்க விட்டுருக்கான், யார தூள் பறக்க விட முடியாதுன்னு நினைச்சமோ அவங்க எல்லாத்தையும் திருமாலுடைய ஆணவத்தை கட்டுப்பட்டு, திருமால் தான் பெருசு நினைச்சா அவருடைய ஆணவத்தையே அவன் நிறுத்திருக்கான், அவருக்கே அவன் தானம் பண்ணிருக்கான். அதுக்கு மேல பிரம்மனுடைய தலையை கொய்திருக்கான், காமனை எரித்திருக்கான், காலனை எரிச்சிருக்கான். இது மாதிரி பல விதமான அந்த அந்த என்ன சொல்லலாம், அந்த அனுபவங்களை பெருமான் கொடுத்திருக்கான். முதல்ல வீரம், ரெண்டாவது செல்வம். அவங்கிட்ட இல்லாத செல்வம் எது? திருமாலுக்கு செல்வம் கொடுக்கிறவன் சிவபெருமான் தான். குபேரனுக்கு அருள் செய்து அவனுக்கே செல்வம் வழங்குகின்ற ஆற்றலுடையவன் சிவபெருமான். குபேரன் தான் கஜானாக்காரன். அப்படின்னா அந்த கஜானாக்காரனுக்கே கஜானா வழங்கக்கூடிய ஆற்றலுடையவன் யாருன்னா சிவபெருமான் தான். சிவபெருமானை பூஜித்துதான் குபேரன் என்ன பண்றான்? குபேரன் அருள். அப்ப நிதியம் அப்படின்னா அவன் அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே. அவன் அருளையும் தருவான், நிதியையும் தருவான், அருள் நிதியையும் சேர்த்து தருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனந்த மலை வந்து சிவபெருமான். ஆக அவன்கிட்ட செல்வம் இருக்கு. அடுத்து அழகு. இல்ல அழகு சொல்லித்தானே ஆகணும். இவன் ஒருத்தன் பார்த்தா மயங்காத மனம் யாவும் மயங்கும். சிவபெருமான் ஒருவனை பார்த்தா போதும், மயங்காத மனம் யாவும் மயங்கும். நீங்க அவனுடைய பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடைய எடுத்த பொற்பாதமும் குனித்த புருவமும் கொவ்வை வாயில் குமின் சிரிப்பும் இனித்த உடையெடுத்த பாதம், அவன் பாத சிறப்பை சொல்றதா, அவனுடைய இதழ் சிறப்பை சொல்றதா, அவனுடைய செஞ்சடை அழக சொல்றதா, அவனுடைய ஒரு பாதி உடல் முழுவதும் தக்க சிவந்த மேனியை சொல்வதா, அங்கங்கே தவழ்கின்ற அந்த திருநீற்றை சொல்லுவதா, அவனுடைய கையிலே திரிசூலம் ஏந்திருக்கின்ற அழகை சொல்லுவதா, மான்மழு ஏந்திய நிலையை சொல்லுவதா, ஆடிக்கொண்டே இருக்கின்ற ஆடலை சொல்லுவதா, தூக்கி நின்ற பாதத்தை சொல்லுவதா, காதில் குளையும் அவன் தோடு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காதலத்துக்குள்ளையும் ஒரு காதலத்தோடும் அப்பவே ஃபேஷனேட் அவன் பாத்தீங்கன்னா, அப்பவே ஃபேஷன். இன்னைக்குனா நம்ம என்ன பண்றோம், ஒரு சைடு காது குத்துறது, ஒன் சைட்ல ஒரு மாதிரி போடுறது, டாட்டூஸ் போடுறது, அப்புறம் வந்து நமக்கு இந்த மாதிரி நிறைய முடி வளர்த்துறது, இதெல்லாம் இப்ப பாக்குறோம் இல்ல. இப்ப பார்த்துட்டு இப்ப ஒரு ஃபேஷனா இருக்கு. இந்த பையன் அந்த காலத்திலேயே ஃபேஷன். இந்த மாதிரி வந்தா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது? பாக்குறதுக்கு இவன் இப்படித்தான் சொல்ல முடியாதவனா இருக்கணும், அதுதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். இவன் இப்படித்தான், இவனை பார்த்தாலே எப்படி தெரியுது, ஒரு பக்கம் காது, ஒரு பக்கம் துளை, ஒரு பக்கம் வந்து திருநீரு, ஒரு பக்கம் பவளச்சாந்து, இப்படி எல்லாம் போட்டு அவன் இருக்க அழகுக்கு அவனை சொல்ல முடியாது. அவன் உருவத்துல மட்டுமா அழகு? அவன் கண்ணு காது மூக்கு இல்லாம லிங்க திருமேனியில அப்படியே ஒரு பட்டை சாத்தி ஒரே ஒரு பூ மட்டும் போட்டு அங்கவஸ்திரம் எதுவுமே சாத்தாம ஒரு தீபம் மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் அவங்க போய் பார்த்தா, அந்த நெத்தியில வச்சிருக்கிற பட்டையை போட்டும் இல்லாம அந்த இடத்துல குங்குமம் வச்சிருப்பாங்க, குங்குமம் சந்தனம் வச்சிருப்பாங்க, அந்த சந்தனமும் கீழே விழுந்துரும்.
நம்ம போய் பார்த்தா சந்தனம் வச்ச சுவடு மட்டும் இருக்கும். அவன் அப்படியே மொழுகட்டின்னு இருப்பான். ஒரே ஒரு பூ அங்க வச்சிருப்பாங்க. அவங்க தீபம் எரிஞ்சிட்டு இருக்கோம். நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த அழகுல நாம எப்படி கரைந்து போவோம்னே சொல்ல முடியாது. அப்படி இருப்பான் அழகு. கண்ணு காது மூக்கு வச்சாதான் அழகா இல்ல, எதுவுமே இல்லாம இருந்தாலும் எங்க அப்பன் மாதிரி ஒரு அழகனை, ஒரு சுந்தரனை எங்கேயும் பார்க்க முடியாது. அவன் அழகன், குழகன், ஆனந்த மூர்த்தி. அது ஒன்னே போதுமே அவனை லவ் பண்றதுக்கு. அவன் அழகன், அழகுல அவன மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்றான். அவனுடைய கம்பீரம், அவன் எல்லாத்தையும் தூள் பறத்துவான். யார் வந்தாலும் சரி தூள் பறத்துவான். அவன் பறத்த தேவையில்லை. அவனுடைய பாடி கார்டு யாரு? அவனுடைய பாடி கார்டு வந்து அவர் பேர் என்ன? நம்ம பகவானா, நந்தி பகவானா? ஐயா உருச்சிரன். விஜயன். விஜயன் எடுத்தவர்கள் 2 பேரு. அம்பிகைங்க, அம்பிகை. அம்பிகை இல்ல, அவனோட பாடி கார்டு. ஐயோ கடவுளே, வர மாட்டேங்குது. வீரபத்ரர். இந்த வீரபத்ரர், அக்னி வீரபத்ரரும் அகோர வீரபத்ரரும் அவனுடைய பாடி கார்டு. அவங்கதான் எல்லாத்தையும் தூக்கி அவரு பாட்சா பாரு பாட்சா பாய்க்கு பின்னாடி 4-5 பாடி கார்டு போற மாதிரி இந்த பாட்சாவுக்கு முன்னாடி 2 பாடி கார்டு போவாங்க. யாரு அப்படின்னா நம்மளுடைய அக்னி வீரபத்ரனும் அகோர வீரபத்ரனும். யாராவது பக்கத்துல நெருக்கணும்னு நினைச்ச மாத்திரத்திலே தும்சம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சிவபெருமான் யாரையும் அடிச்சதே இல்லை. இந்த ஆள் சார் ஏன்டா அடிக்கிற அப்படிம்பாரு. ஏன்டா அடிக்கிற? உனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் என்ன பண்ணுவாரு தெரியாது. நீ பேசாட்டு அர்த்தநாரீஸ்வரன் சொல்றேன் இல்லைங்க. இப்ப உமை பாகத்தை கொடுத்தது தானே, அதனால அர்த்தநாரீஸ்வரன் சொன்னேன். அந்த அழகு வந்து போது இல்ல, அவனுடைய பாடி கார்டுன்னு சொன்னேன். பாடி கார்டுன்னா மெய்காவலர்கள். சிவபெருமானுடைய மெய்காவலர்கள் யாரு அப்படின்னா இந்த 2 பேர் தான், அக்னி வீரபத்ரனும் அகோர வீரபத்ரனும். அவர்களும் பார்ப்பதற்கு சிவம் மாதிரியே இருப்பாங்க. தலையில தடாமுடி, நெற்றிக்கண், மான்மடு இதெல்லாம் பாக்குறது இருப்பாங்க. ஆனா அவங்க அடிச்சு அப்போ அவன் அடிக்காம அவன் பாடி கார்டு அடிக்கிறத பார்த்தாலே இப்படி இருக்கு. அவன் எவ்வளவு பெரிய ஆற்றலுடைய. அப்போ அவன்கிட்ட அழகு இருக்கு, வீரம் இருக்கு, செல்வம். உடையா என்னை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் அவன் தான் அதிபதி. அண்ட சராசரத்துக்கும் அவன் தான். அண்டம், சரம், அசரம். சரம்னா என்னது? நகரக்கூடியது. அசரம்னா நகரக்கூடாதது, நகர முடியும். அப்போ அசைகிற சொத்து, அசையா சொத்துன்னு சொல்லுகின்ற எல்லா சொத்துக்கும் ஒரே அதிபதி யாரு? இந்த ஊர்ல ஒரு பண்ணையார் இருக்காரு. அவர் தாங்க இது மொத்த ஊருக்குமே சொந்தக்காரனா. அந்த பண்ணையார் மேல காதல் வராதா என்ன? அது மாதிரி இந்த உலகத்தினுடைய, உலகம் அல்ல, அண்டங்கள் அல்ல, புவனங்கள் அல்ல, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை பெருவழிக்கும் சொந்தக்காரன் ஒருவன் தான். அவன் தான் எல்லாத்துக்கும், எல்லா ஆஸ்திக்கும் அதிபதி நினைக்கும் போது அவனிடம் இல்லாத செல்வமா அப்படிங்கிற அந்த பெருமான். அப்படி சிவபெருமானுடைய அழகு, அறிவு. அடுத்த அறிவு. அறிவு எப்படிப்பட்ட அறிவு? யாருமே பக்கத்துல போக முடியாது. அவனுடைய அறிவு தான் முழுது. மித்த எல்லாமே என்னதான்? மித்த எல்லாம் அவன் அறிவு தான் முழுசு. மித்ததெல்லாம் சிற்றறிவு. நம்மளதெல்லாம் சிற்றறிவு, அவரது முற்றறிவு. முற்றறிவு என்ன? பாதி பாதியா சொல்றது? பாதி பாதியா? அவெல்லாம் பாதி பாதியா? அந்த வார்த்தை எதிர்பார்த்தேன். அவன் தான் முழுசு, நாமெல்லாம் அரைகுறை. அறவேக்காடு என்ன? சிலது மாதிரியா வந்திருக்கான். அது தகுந்த மாதிரி அவன் ஒருவனை தவிர அறிவு நிறைந்தவன் உலகத்துல இல்ல, எந்த கட்டத்திலையும் எந்த விஷயத்திலையும் யாரும் கிடையாது. அவன் தான் அறிவு. அதனால அறிவோனாக இருக்கின்றான். அறிவுலையும் அவன் தான் பெஸ்ட். சரி, எல்லாத்துக்கும் முக்தின்னு கொடுப்பாங்களாமே, அதுதான் அவங்கிட்டதான் இருக்கு. வேற யார்ட்டையும் வாங்கிட்டு வர தேவையில்லை. வேற இது யார்ட்டையும் வாங்கிட்டு வர தேவையில்லை. நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி நாங்க இருந்த வீடுகள்ல ஒரு 3 சேர் இருக்கும். 3 சேர் தான் வீட்டுல வச்சிருப்போம். அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் சேர் இருக்காது. ஒரு சின்ன ரூம் தான், ஒரு அவ்வளவுதான் வீடு. அவ்வளவுதான் வித்தியாசம். சப்போஸ் திடீர்னு யாராவது வீட்டுக்கு ஒரு 10 பேர் வந்துட்டாங்க, பத்திரிக்கை கொடுக்குறேன், என்ன பண்ணுவோம்? வேகமா ஓடி போய் என்ன பண்ணுவோம்? பக்கத்து வீட்டு சேர் வாங்கிட்டு வருவாங்க. ஆமா, இந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா தெரியல. எனக்கு நிறைய அனுபவம். திடீர்னு 10 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு குடுன்னு ஓடி போய் பக்கத்து வீட்டுல போய் சேர் வாங்குவோம்.
பக்கத்து வீட்டுல சேர் வாங்கினா அங்கேயும் 2 சேர் தான் இருக்கு. என்ன இல்லன்னா பண்ணுவோம்? பாய் போட்டு தரையில உட்கார வச்சிருவோம். இல்ல 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 அங்கேயும் 2 சேர் தான். உடனே இன்னொரு பக்கத்துல அப்படி ஓடி போய் எல்லாருக்கிட்டையும் சேரை வாங்கி மொத்தமா போட்டு உட்கார வச்சு பண்ற மாதிரி மத்த சாமிலாம் அருள் கேட்க வந்தா குடுகுடுன்னு ஓடி போய் சிவபெருமான்கிட்ட போய் அருளை வாங்கிட்டு வந்து தான் வீட்டுல அருள் இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். ஆனா எப்பொழுதுமே 100 பேர் இல்ல, 1000 பேர் இல்ல, கோடி பேர் வந்தாலும் அவன் வீட்டுல தங்குறதுக்கு சேர் இருக்கு. யாருக்கிட்டையும் போய் அவன் வாங்க மாட்டான். எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. அவன் யாருகிட்டையும் வாங்க முடியாத அளவுக்கு அவன் தான் எல்லா அருளையும் உடையவன். அந்த அருள் உடையவன்ட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். சின்ன வயசுல எங்க வீட்டுல வந்து ஒரு பெரிய அந்த இப்பெல்லாம் சொல்றது ஸ்டீல் டேபிள் நல்லா பெருசா இருக்கும். அந்த ஸ்டீல் டேபிள் அந்த பணம் எல்லாம் போட்டு எண்ணுவாங்க. இப்ப அதுக்கு தெரியல, அது பேர் என்னன்னு தெரியல. இந்த டிராலாம் 2-3 டிராலாம் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும். அதோட சேர்த்து ஒரு சேர் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த வட்ட வட்டமா கூட பின்ன மாதிரி கருப்பு கலர்ல சேர் இருக்கும். வயர் சேர் ஓகே. அதோட சேர்த்து ஒரு பெரிய ஸ்டீல் டேபிள் இருக்கும். நம்ம கேஷியர் டேபிள் சொல்லுவாங்க. கேஷியர் டேபிள் அந்த காலத்துல அதெல்லாம் இருக்காது. கேஷியர் டேபிள் அது எங்க வீட்டுல மட்டும்தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் நடத்தினாலும் அந்த ஃபங்க்ஷன்ல அது வச்சு போட்டு அந்த ஸ்டீல் டேபிள் போட்டு அதுக்கு மேல ஒரு பொன்னாடை விரிச்சு அதுதான் நீங்க வந்து ஒரு வீட்டுல வந்து ஏலம் விடுறாங்கன்னாலும் எங்க வீட்டுல தான் வாங்கிட்டு போவாங்க. ஒரு வீட்டுல வந்து இது பெரிய கச்சேரி நடக்குது அப்படின்னாலும் எங்க வீட்டுல வாங்கிட்டு போயிருவாங்க. இன்னொன்னு இது ஒரு 10 பேர் வந்து இது சேர்றாங்க, ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ண போறாங்க, கம்யூனிஸ்ட்ல சில டிஸ்கஷன் எல்லாம் பண்ணுவாங்க, அப்போ எங்க வீட்டுலதான் வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. நம்ம வீட்டு முக்கால் இல்ல, நான் சொல்றது நல்லா அந்த கேஷியர் டேபிளும் கேஷியருடைய அந்த சேரும் அது அந்த காலத்துல யார் வீட்லயுமே இருக்காது, எங்க வீட்டுலதான் இருக்கும். எங்க அப்பா அதை வாங்கி போட்டிருந்தாரு. நல்லா ஞாபகம் இருக்கு. மேக்சிமம் அது எங்க வீட்டுல இருக்கவே இருக்காது. மேக்சிமம் வீட்டுல இருக்காது. மேக்சிமம் அது எங்கேயாவது ஊருக்கு தான் போயிட்டு அப்படியே போய் ஊர் சுத்திட்டு வரும். எனக்கு வீட்டுல அது இல்லாத மாதிரியே தான் இருக்கும். ஆனா கூட அப்பதான் வைப்பாங்க. ஐயா அக்கா இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் வருது, நான் எடுத்துக்கலாம்னு கேட்டா எங்க அம்மா இல்லவே இல்லைன்னு சொன்னதே இல்லை. அதனால எடுத்துட்டு போங்க, இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யாரு வந்தாலும் அவர்களுக்கு அருள் செய்வதற்கு இவங்கிட்ட மட்டும்தான் இருக்கு அந்த அருள். எல்லா கடவுளர்களும் அவங்கிட்ட தான் போய் வாங்கிட்டு வரணும். இவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கறவனா இருப்பான். அப்பேற்பட்ட அருளை வைத்திருக்கிறவன் சிவபெருமான். சரி, அருள் வச்சிருக்கானே ஓகே. ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? காசு, பணம், பொறுப்பு இதெல்லாம் தேவையில்லை. என்ன பண்ணிட்டு இருக்கணும்? வீட்டுக்காரர் எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஒரு ஆனந்தம் கொடுத்துட்டே இருக்கணும். சும்மா என்னமா நல்லா இருக்கியா, ஒரு நல்ல பேச்சு, ஒரு சீண்டுதல், ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயங்கள், அது எப்பயுமே அந்த பெண்ணை சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டம்மாவை சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. பாத்துறீங்களா? ஏதாவது சும்மா கோவப்பட்டு சிரிக்க வைப்பாங்க. சில பேர் உயர்த்தி பேசி சிரிக்க வைப்பாங்க, சந்தோஷமா பேசி சிரிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாரும் பாக்குறத பார்த்தா என்ன நீங்க எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, அப்படி அந்த கணவர் என்பவர் அந்த மனைவிய சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு கணவர் இருக்கார். அப்போ அப்படிப்பட்ட கணவர் யார் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உடையவன் யாருன்னா சிவபெருமான். என்ன அப்படின்னா அவங்கிட்ட மட்டும்தான் ஆனந்தம் இருக்கு, வேற யாருக்கிட்டையும் ஆனந்தம் கிடையாது. ஆனந்தத்துக்கும் அவன் தான் சொந்தக்காரன், அருளுக்கும் அவன் தான் சொந்தக்காரன். அருள் கொடுத்தா மட்டும் போதாது. அருள்னா என்ன? தேவையா சாப்பாடு எல்லாம், பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குற மாதிரி அந்த நிறைவை கொடுத்தாலும் இந்த ஆன்மாவுக்கு என்ன கொடுக்கணும்? ஆனந்தத்தையும் சேர்த்து தரணும். அந்த ஆனந்தத்தை தருகின்றவனும் சிவபெருமான். அப்ப சிவபெருமான் யாரு? ஆனந்தத்துக்கும் சொந்தக்காரன், அருளுக்கும் சொந்தக்காரன், அவன் வீரத்துக்கும் சொந்தக்காரன், அவன் அறிவுக்கும் அவன் தான் சொந்தக்காரன், அவனுடைய அந்த முழுவிதமான அந்த பராக்கிரமத்திற்கும் அவன் தான் சொந்தக்காரன் தான். இப்படிப்பட்டவனை என்னெல்லாம் நாம எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் அவன்கிட்ட இருக்கு, அதுக்கும் மேலையும் அவன்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு அழகனை, குலகனை, அட்டமூர்த்தியை, ஆனந்த நாயகனை, அவனுடைய அந்த பராக்கிரமத்தை சொல்லவே முடியாத ஆற்றலுடையவனை, அப்பேற்பட்ட சிவபெருமானை இந்த ஆன்மா ஒரு பொண்ணு இப்படி இருக்கு, ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு அவன் தான் வீரன், அவன் தான் அழகன், அவன் தான் எல்லா சொத்துக்கும் அதிபதி, அவன் தான் வந்து அறிவுக்கு அதிபதி, அவன் தான் ஆற்றலுக்கு அதிபதி, அவன் தான் ஆனந்தத்திற்கு அதிபதி, எல்லாமே அவன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட ஒரு குறையும் இல்லை, அவன் தான் முழுசு அப்படின்னு ஒரு பொண்ணு நினைச்சு அவனை காதல் செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன நிகழும்? கரைத்து முடிச்சிருவாங்கய்யா.
காதல் செய்கின்ற முதல்ல காதல் செய்வதற்கான தகுதியை பார்த்தோம். இப்ப காதல் செய்த பெண்ணுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணு காதலிச்சுட்டா அவ எப்படி இருப்பா? அவ எப்படி இருப்பா? உறுதியா இருப்பாங்க ஐயா. அவங்கதான் வேணும்ன்ற அந்த உறுதியிலே நிப்பாங்க ஐயா. பித்து பிடிச்சிருப்பா. பித்து பிடிச்சிருக்கானா எப்படி தெரியும் நம்மளுக்கு? அவளுக்கு பித்து பிடிச்சிருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? உண்மையில ஒரு மயக்கமா இருக்கும். அது எப்படி தெரியும் நம்மளுக்கு? அதெல்லாம் இருக்கும். நமக்கு எப்படி தெரியும் அவ காதலிக்கிறான்றது? அது எப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்கயா? பேரானந்தம் இல்லாமலே இருப்பா, எந்த நேரம் அந்த நினைவிலே இருப்பதுனால. அதுதான் முக்கியம். ஏமான்னு கூப்பிட்டா காது கேட்காது. ஏமா தண்ணி எடுத்துட்டு வாமானா இவ என்ன எடுத்துட்டு வா? வெறும் சம்பை எடுத்து வைப்பா, தண்ணி இருக்காது. அவளுக்கு அந்த நினைவே இருக்காது, உலகத்துல தோன்ற நினைவே இருக்காது. 24 மணி நேரமும் அவனுடைய நாமத்தை மனசு, அவன் பேரை மனசு சொல்லிட்டே இருக்கு. அவனுடைய அந்த எண்ணத்தை மனசு நினைச்சுக்கிட்டே இருக்கும். அது போல சிவபெருமானுடைய பராக்கிரமத்தை இந்த ஆன்மா நினைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் தான் பெரியார் நினைச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, உலகத்துல எதை நினைப்பு இருக்காது. அம்மா பூரி எடுத்துட்டு வாமான்னா இந்த அம்மா இட்லி எடுத்துட்டு வரும். அம்மா ரசம் வையுமானா இது சாம்பார் எடுத்து ஊத்தும். அம்மா நீ வந்துட்டியா அம்மான்னு கேட்டா, அம்மா நாங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு போறோம், நீ வர்றியா? இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மையாரோ இந்த அப்பாவோ இந்த ஆண்மகனோ, இங்க இருக்க சிவபெருமான் மீது காதலுற்ற ஆண்மகனோ அல்லது பெண்மகளோ, அவர்கள் தென்னா முன்னா என்றால் தீ சேர் மெழுகு ஒப்பார்கள். சிவபெருமானே யாராவது சொன்னா, எங்க அப்பா பேரு, என்னுடைய தலைவனுடைய பேரை சொல்றாங்களேன்னு கேட்டு அப்படியே கண்கள்ல அப்படியே சொக்குவா. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த இடம், ஆனா எனக்கு வேற இடம் அவன் கொடுத்தது. அவன் எங்க அப்பன், அவன் என்னுடைய காதலன், என்னுடைய தலைவன், எனக்கு எல்லாமும் அவன் தான், எல்லாமும் இருக்கிறவன் அவன் தான் சொல்லி அந்த பெண் பெருமிதம் கொண்டு எங்க அப்பன் பேரை எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு அவளுக்கு ஒரு உருக்கம் ஏற்படும். அவள் பார்த்து அவளுக்கு உலகத்துல எல்லா சிந்தனையும் இருந்தாலும் எங்க அப்பனை என்னைக்குதான் பார்க்க போறோம், நம்ம அவனை அந்த தலைவனை என்னைக்கு பார்க்க போறோம்ன்ற நம்பிக்கையிலேயே ஒவ்வொரு நாளும் கூட்டு போவான். இந்த பொம்மையை மீட்ட மதுரை வீரன் மாதிரி, பொம்மையை தூக்கிட்டு போன மதுரை வீரன் மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் துன்சம் பண்ணிட்டு நம்மளை தூக்கிட்டு போவான்ற நம்பிக்கையிலேயே அந்த பெண் காத்திருப்பது போல இந்த ஆன்மாவும் சிவம் இந்த உலகவியல் உள்ள மாயைகள் எல்லாம் அழித்து அவனை அடிச்சு துவம்சம் பண்ணி அவன் தூக்கிட்டு போவான்ற நம்பிக்கையிலேயே அவனுக்காக காத்திருப்பான். அந்த காத்திருக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த பாட்டுல, பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாய் என, பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவா. அதுல வார்த்தைகள் வரும், கவிதை நூலோடு கோல புத்தகம் உனக்காய் சேமிக்கிறேன், கனவில் உன்னோடு என்ன பேசலாம் தினமும் யோசிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த வரி. அதாவது அந்த பெண்ணை காதலிக்கிற மாதிரி இருக்கும், அந்த பெண்ணுக்காக என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. அது போல சிவபெருமானுக்கு என்ன பிடிக்கும், திருமுறை பிடிக்கும்னு சொன்னாங்களே. யாரோ நாவுக்கரசர் பாடினோடனே ஓடி வந்துட்டாராருமே, இது பாடினா அவருக்கு பிடிக்குமா, இது பாடினா பிடிக்குமா என்ன, இது சிறுவாசகம் பாடினா பிடிக்குமா என்ன, இதெல்லாம் பாடினா திருவாசகம் பாடினா ஓடி வந்துட்டாராமே, இந்த பாட்டு பாடினோடனே வயிற்று வலின்னு கேட்டவுடனே ஓடி வந்துட்டாராமே, தூளுடைய செவியன்னு சொன்ன உடனே அவன் பால் எடுத்துட்டு ஓடி வந்துட்டானாமே, அந்த பாட்டெல்லாம் நானும் படிக்கிறேன்னு அவனுக்காக திருவாசகத்தையும் தேவாரத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கின்ற ஆன்மா அவனை காதல் செய்கின்றான். எங்க அப்பனுக்கு என்ன பிடிக்காது, ஐயா அவனுக்கு நான் நினைச்சா பிடிக்காதாமே, அவன் கோபப்பட்டா பிடிக்காதாமே, அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதா, இனிமே நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக தன்னுடைய விஷயங்கள்லாம் விட்டுருவான். என் அப்பனுக்கு இந்த கலர்லாம் பிடிக்குமா, இனிமே அந்த கலர் பச்சை கலரே ட்ரெஸ் போட்டுக்கிறேன், கருப்பு தான் அவனுக்கு பிடிச்ச கலர்ன்ற மாதிரி எல்லாத்தையும் கருப்பாவே மாத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் அந்த கலர் ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு அவனுக்காக அவன் நாமம் சொல்வாள், தன் நாமம் கேட்டால், தான் பேர் என்னன்னே தெரியாதான், தன் நிலை கேட்டால் எல்லாத்தையும் நிலைய மறந்துட்டு யார் என்ன சொன்னாலும் சரி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் இந்நேரம் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பானோ, இந்நேரம் என்ன செஞ்சுட்டு இருப்பானோ,
இந்நேரம் அவன் அடியார்களோட அவன் சரியான அளப்பற பேர்வழியாச்சு. அவன் சும்மாவே இருக்க மாட்டான். 4 பேர் அவனை சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு இவன் டான்ஸ் ஆடணும், இல்ல அவன் டான்ஸ் ஆடணும். பேய் கூட எல்லாம் டான்ஸ் ஆடுவானா. எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டுல சுத்திட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த அழகு, அவனுடைய குறிப்பு, எல்லா காசு வச்சிருந்தாலும் பந்தாவே காட்டாதவங்க. எல்லாரும் செயினை போட்டுக்கிட்டு, எல்லாரும் அந்த 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 மாப்பிள்ளை செயினை போட்டுக்கிட்டு, எல்லாரும் பட்டு பீதாம்பரம் எல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா புல்லட்ல சும்மா நின்னா இவன் பாரு எல்லாத்துக்கும் அதிபதி. எதுவுமே போடாம சிம்பிளா ஒரு திருநீரை மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு சங்க கையில வச்சுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி நடந்து வந்தாலும் அவன் தாங்க எல்லாத்துக்கும் அதிபதி. அப்படிப்பட்டவன் அந்த இடத்துல எல்லாரும் புல்லட்ல வர்றப்ப இவன் மாட்டு வண்டியில வராங்க. ஐயோ அண்ணா அவன் மாட்டு வண்டியில வர்ற அழகு அவன் அழகுதாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண் எல்லாவற்றையும் பேசிக்கொண்டே இருப்பது போல இந்த ஆன்மா சிவபெருமானுடைய பராக்கிரமத்தை, அவனுடைய அனுபவத்தை, அவன் யார் என்ற நிலையை அறிந்து விட்டால் இந்த பெண் எப்படி பேதையாகி பித்தாகி அவனுக்கே அடிமையாகி தொண்டாகி தொண்டருக்கு தொண்டராகி இருக்கின்ற நிலை போல, அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை தனக்கே பிடித்தது போல ஆக்கி கொள்வது போல, அவனுடைய வருகைக்காக காத்திருப்பது போல இந்த பெண்ணானவள் சுந்தரமூர்த்தினாரும் அப்படிதான் பண்றாரு. சுந்தரமூர்த்தினார் என்ன பண்ணாரு தெரிஞ்சிருச்சு, தெரியாம அப்படி அந்த 2 பொண்ணுங்களை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே சாமி சொல்லிட்டாரு, சரிப்பா விட்ட வர தொட்ட வர வேணாம், நல்ல பெனஞ்சு அடிச்சுட்டு வந்துரு, அப்பதான் தெரியும். இல்லாட்டி நீ திரும்பவும் உனக்கு என்ன வரலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான் நம்மளுடைய உணர்வுக்குள்ள அவன் தலையிட மாட்டான். உணர்வை நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அவனையும் மீறி நம்ம ஒரு பொருள் நினைக்கிறோம்னா அந்த பொருளை கொடுத்துருவோம் நம்ம கிட்ட. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கிட்ட நீங்க சிவபெருமானுடைய தொண்டரா இருக்கீங்க, நீங்க சிவபெருமான விட அதிகமா ஒரு பொருளை நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அடிச்சு சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த பொருளை உங்க கையில கொடுத்துருவான் சாமி. நீங்க ஏன்னா சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க சிவபெருமானுடைய அடிமையா இருக்கீங்க, ஆனா சிவபெருமானை விட ஒரு பொருள் மேல அந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்குங்க, அந்த கம்பெனில அந்த போஸ்ட்ல அந்த பொசிஷன்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குங்க நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்தே தருவான். சிவபெருமான நீங்க வணங்குற நீங்க எந்த பொருளை கேட்டாலும் தருவான். வணங்காதவங்களுக்கும் தருவான், வணங்குறவங்களுக்கும் உடனே தருவான். ஏன்னா வேகமா கொடுத்தா இந்த பிள்ளை அந்த பொருள் அனுபவிச்சு திரும்ப சிவம் வேணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துடாதான்னு நினைச்சு அவங்க ஒவ்வொரு கேட்கிற பொருள் எல்லாம் கொடுப்பான். அது போயிட்டு அந்த பொருள் பார்த்துட்டு இது என்னதான் இருந்தாலும் எங்க அப்பனோட இருந்த மாதிரி அனுபவம் இல்லை. நான் அந்த சிஇஓ போஸ்ட் கிடைச்சாலும் எங்க அப்பனோட கோயில்ல உட்காந்துட்டு பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா யாருமே கேட்க ஆள் இல்ல, நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன், எங்க அப்பா மட்டும்தான் உட்காந்துருக்கான், ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் இருக்குது. இந்த பாட்டை பாடுறப்போ எனக்கு கண்கள்ல கண்ணீர் மழை பொழிந்து என் மனம் உருகுகின்ற ஆற்றல் நான் சிஇஓ ஆனதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா ட்ரிப்பு கொடுத்து அங்க போய் நான் ஆடிக்கிட்டு இருக்கிற ஹோட்டல்ல எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே அவன் சொல்லுவான் எங்க அப்பன் தானே பெருசுன்னு வர. அது மாதிரி சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது என்ன கேட்டாலும் கொடுப்பான். நான்லாம் சும்மா லேசா பார்ப்பேன், இதெல்லாம் இது கிடைச்சா நல்லா இருக்குமா கொடுத்துருவான். நான் கேட்டது எனக்கு கேட்டது, எப்பா உங்க அடியார பாக்கணும்ப்பா, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனா அவங்க அடியார பாக்கணும், என்னமோ நீ அடியார் கூட தான் செத்துவியாமே, என்னமோ அவங்கதான் உனக்கு பெருசாமே, அவங்கள பாக்கணும். ஆனா என்னதான் எந்த திருக்கூட்டத்தையும் சேர்த்துக்க மாட்டாங்களே, என்னதான் எந்த திருக்கூட்டத்தையும் சேர்த்துக்க மாட்டாங்களே, என்ன யாருக்கும் பிடிக்காது, எனக்கு யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா எல்லாத்தையும் உடைச்சு பேசுவேன் நானு, எல்லாம் தப்புன்னா தப்பும் ரைட்டுன்னா ரைட்டும். அப்படி திருக்கூட்டத்துக்கே சேராத நானு, இந்தியாவிலே இருக்காத நானு உன் அடியார பாக்கணும்னு நினைக்கிறேன், வாய்ப்பு இருக்குமா ராஜா அப்படின்னு கேட்டா இந்த தர்றேன்னு சொல்லி 4 வருஷமா அதுலயே என்னை உட்கார வச்சிருக்காங்க. இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றேன். நாம சிவத்தை வழிபாடு செய்தால் நாம் கேட்கின்ற அத்தனை பொருள்களையும் தருவான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் தீருவும் புனர்பானை. அப்படிப்பட்டவன் சிவபெருமான். இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன், முக்கியமான செய்தி. நம்ம காதலன் இருக்கான்ல, நம்ம காதலன் யாரு? நம்ம அப்பன் யாரு? நம்மளுடைய அம்மா யாரு? நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம குருநாதர், நம்ம காதலன் எல்லாம் யாரு?
இல்ல யாரு? சிவபெருமான். அவன் சிவபெருமான் என்னமோ தெரியல. இப்ப நீங்க சிவபெருமான் சொன்ன உடனே வேற இன்னும் கூச்சரியுது. என்னன்னு தெரியல. இவ்வளவு நேரம் பேசி பீடுகையா என்னன்னு தெரியல. இப்ப சிவபெருமான் சொன்ன உடனே அப்படியே 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 உள்ளத்துல ஊடுருவி அப்படியே ஒரு ஆரம்பம் புள்ளி அப்படி துளைக்குது. அப்படிப்பட்ட அந்த இந்த சிவபெருமான் பாட்டு வரும் இல்லைங்கய்யா, வள்ளிக்கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குலையுதடி, அந்த பாட்டு அப்படியே உண்மையாலுமே வள்ளிக்கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் குலையுதடி, கிளியே ஊனும் முருகுதடி, கிளியே ஊனும் முருகுதடி. அப்படிப்பட்டவன் அவன் பெருமான். அப்படிப்பட்டவனை இன்னொரு முக்கியமான ஒண்ணு சொல்ல வந்துட்டேன். அவனுடைய பராக்கிரமத்திலேயே அவனுடைய மொத்த சிறப்புலயே இந்த சிறப்பு சூப்பர் சிறப்பு. அது என்ன, அததான் சொல்ல வந்துட்டேன். கடைசியில இது சொல்லலாம் நினைச்சிட்டேன். சொல்ல அவனுடைய சிறப்புலயே ரொம்ப சிறப்பு தெரியுமா? அவன் சில பேர் இப்ப நம்ம ஒரு கணவன் இல்ல ஒரு மனைவி இல்ல ஒரு அப்பா இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, அவர்கள் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அம்மா அப்பாவா இருப்பாங்க. அந்த கணவன் இந்த உடல் இருக்கிறப்ப வரைக்கும் மட்டும்தான் அம்மா அப்பா இருப்பாங்க. அந்த காதல் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் கணவன் இருப்பாங்க. என்ன ஆயிடுச்சு? காதலனோடு போய்விட்டால் ஒருத்தி, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்காங்க 2 பேரும். இன்னைக்கு நாகம் தீண்டி இறந்து விட்டான் அந்த காதலன். அந்த காதலனை தொட்டு அழுக முடியல. ஏன்னா கழுத்துல திருமாங்கல்யம் சாத்தல. தொட்டு அழுக முடியல. சாமிகிட்ட சொல்றான், சாமி உன்னை நம்பி வந்தேனே, இவனோடு வாழலாம் என்று பல காலம் வாழலாம் என்று வந்தேனே, இப்பொழுது இப்படி நாகம் தீண்டு இறந்து கிடக்கிறாரே. அம்மா அப்பா என்னுடைய சொந்தம் உறவு எல்லாம் விட்டோம், இந்த இப்படி இறந்து கிடக்கானே அப்படின்னு சொல்லும் போது இந்த பாட்டை யாரா அது? பெருமானே, சிவபெருமானே, அப்பா அரசே, அடியோங்கக்கு ஆரமுதே பெம்மானே, கண்கள்ல நீர் பெருகி அழுகின்ற சத்தம் கேட்டு ஞானசம்பந்தர் வர்றாரு. சடையாயேனுமால் சரண்யேனுமால் விடையாயேனுமால் வெறுவாய் விழுமால் மடையா குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவளுள் மேலிவே. அம்மா இவ பாடுறதுனால தாங்க முடியல, இவ உன்ன நினைச்சு அழுகிறாப்பா. அப்பான்றா, அரசேன்றா, கீழே விழுந்து துவண்டு அழுகிறா. இவ உன்னுடைய அடியவள், உன்னுடைய நிறையவள், ஆனா அவனுக்குரிய கணவன் இல்லைன்னு அழுகிறா. இவளுடைய மெலிவை பார்க்க முடியல சுவாமி, வந்துரையா அப்படின்னு கேட்கும் போது அந்த நாகம் தீண்டி அந்த ஆடவன் மீண்டும் எழுந்து திருமருகளிலே எழுந்தவுடன் அந்த பெண் பெற்ற ஆனந்தம் எப்படி இருக்கும், சந்தோஷமா. அந்த பெண் என்ன பண்ணா? ஏன்னா இந்த உடல்ல இருக்கக்கூடியவன் தான் காதலன். உடல் போயிடுச்சுன்னா அவன் காதலன் இல்லையே, அவன் அப்பன் இல்லையே, அவன் அம்மா இல்லையே அப்படின்னு இருக்கிறது போல அந்த உடல்ல மட்டும்தான் இன்னைக்கு நாம செய்கின்ற காதலும் அன்பும் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த உடல் கடந்ததுக்கு அப்புறமும் ஒரு காதலன் நம்ம கூட டிராவல் பண்ண வருவான்னா, இந்த உடல் கடந்ததுக்கு அப்புறமும் ஒரு அப்பா நம்ம கூட டிராவல் பண்ணி வருவான்னா, இந்த உடல் கடந்ததுக்கு அப்புறமும் ஒரு அம்மா நம்ம கூட டிராவல் பண்ணி வருவான்னா, அப்பேற்பட்ட பெருமான், அப்பேற்பட்ட காதலன், அப்பேற்பட்ட தகப்பன், அப்பேற்பட்ட தாய் யாரு சாமி? அவன் பேரை சொல்லுங்களேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேர் சொல்லலாமே. அவனுடைய பேர் அடியார்கள் அன்மியூட் பண்ணி அவனுடைய ஒரு பேரா எனக்கு என்னமோ உங்க மூலமா கேட்கணும்னு ஒரு ஆசை நம்ம அடியனுக்கு. அவனுடைய ஒரு பேரு ஆனந்தன், அமுதன். ஏகாம்பரநாதர், நடராஜர், மகாதேவன், கபாலீஸ்வரன் ஐயா, கபாலீஸ்வரன், தழுவக்குலைந்தனார், தியாகராச பெருமானே, சோமசுந்தரா, சுக்கநாதர்,
ஐயா கோடி குலகருங்க ஐயா, கோடி குலகர். கோடிக்குலகன், கோடிக்குலகன். ஆஹா, ஐயாரப்பர், தியாகராஜன், எத்தனை நாமங்கள், எத்தனை நாமங்கள். சுகன்யாம்மா, சுவாமி கேட்கல. சுகன்யாம்மா கேட்கல. நெல்லையப்பர், ஆஹா, அவங்க ஊருக்காரு இல்ல, அவங்க ஊருக்காரு விட்டுருவாங்க. தேனீஸ்வரர் ஐயா, எங்க ஊர்ல. தேனீஸ்வரர், ஆஹா, பாடலீஸ்வரர் ஐயா, பாடலீஸ்வரர். சொல்லிக்கிட்டே போலாம். ஜம்புகேஸ்வர் சொல்லிக்கிட்டே போலாம். அவங்க ஊரு சுகவனேஸ்வரங்க ஐயா, சேலம். சுகவனேஸ்வரர் உங்க ஊருக்காரரு. ஆக 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 எங்க ஊருக்காரருங்க அப்படின்னு. பிரகதீஸ்வரர் ஐயா, பிரகதீஸ்வரர். பிரகதீஸ்வரர், ஆக ஆக ஆக. அர்த்தநாரீஸ்வரர், ஜலகண்டீஸ்வரர், பட்டீஸ்வரர். உண்மையிலேயே நீங்க சொல்லும் போது, அவனுடைய பேரை சொல்லும் போது அப்படியே வந்து தேன் எடுத்து, தேனு, பால், திரவியம் இது எல்லாத்தையும் ஒரு மயிலர்களை எடுத்து அப்படியே மேல தடவுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நீங்க அவன் பேரை சொல்லும் போது. இப்பதான் எல்லாத்தையும் நமக்காக அள்ளி அள்ளி கொடுக்கும் கோடீஸ்வரர் ஐயா. கோடீஸ்வரர், அவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க கலாவத்தியம்மா. அவன் பேர் கோடீஸ்வரன் கிடையாது. சரி, நம்ம சொல்லிட்டே போலாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த உருக்கம் அவன் உடல் கடந்ததுக்கு அப்புறமும் வருகின்ற ஒருவன் யார் அப்படின்னா அவன் தான். அவன் ஒருவன் தான். அவன் கூட வர தேவையில்லை, அவனுடைய கைத்தடி வருமா. வெளிக்கு துணை திருவெண்மலர் பாதங்கள், மெய்மை கொன்றாம் மொழிக்கு துணை முருகா உன் திருநாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடும் மயூரமுமே, வடிவேலன் செங்கோடும் மயூரமுமே அப்படின்னு சொல்வது போல, நம்ம பயந்த வழிக்கு அவனுடைய செங்கோல் என்று சொல்லுகின்ற அந்த மயிலும் அவனுடைய வேலுமே நமக்கு துணையாக வரும். எப்போ நாம் இந்த ஆன்மா உடல் கடந்தாலும் அது துணையாக வரும்ன்ற கூடிய ஆற்றலுடைய பெருமான் சிவபெருமான். இப்ப சொல்லுங்க, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை ஒரு செகண்ட் கூட நினைக்காம இருக்க முடியுமா? இனிமே காதல் தான், டூயட் சாங் தான், அப்பா சாங்கு தான், அம்மா சாங்கு தான், எப்பொழுதுமே அவனோடு அன்பு கூடிய நிலைதான். நினைச்சு பாருங்க, அவன் வருவான், வந்து நம்மளை என்ன சூழலையும் காப்பாற்றுவான்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நீங்க பயணம் செய்யுங்க. அவன் உங்களுக்காக உலகம் அல்ல, சராசரம் அல்ல, அத்தனையும் வச்சிருக்கான். நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பான். ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்? யோ, காசு நகை பார்த்தாயா உன்னைய காதலிச்சேன், நீ வச்சிருக்கிற சொத்தா பார்த்தாயா காதலிச்சேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, யாரும் வேணாங்கய்யா, நீதாயா என் கூட வேணும்னு சொல்லும் போது அந்த காதலனுக்கு வருகின்ற ஆனந்தம் போல, அந்த அப்பாவுக்கு வருகின்ற ஆனந்தம் போல, அந்த தாய்க்கு வருகின்ற ஆனந்தம் போல, சொத்தே உள்ளதா இருக்கு, இந்த சொத்து என்ன அப்படின்னு சூரிய படத்துல சொல்ற மாதிரி எங்க அப்பன்கிட்ட போய் சொத்தே எனக்கு தேவையில்லையா, நீதாயா எனக்கு எல்லாம் சொத்துன்னு சொல்றப்போ அவன் படுகின்ற பெருமிதத்தை, அவன் படுகின்ற ஆனந்தத்தை என்னென்ன சொல்றது. அப்போ நாம இவ்வளவு சொன்னோம்ல, அவன் காதலனுக்கு அடையாளமா இவ்வளவு சொன்னாலும் கூட ஹைலைட் எது சாமி? ஹைலைட் எது? அவன் காதலனுக்கான எத்தனையோ விஷயங்கள் அவன் சொன்னோம், இதுதான் அவனுடைய காதலுக்கு அவன் பராக்கிரமம் எல்லாம் சொன்னோம்ல, அதுல ஹைலைட் எது சாமி? ஹைலைட் எது? நம்ம காலம் முடிஞ்சாலும் நம்ம கூட தொடர்ந்து அவர் காதல் பண்ணிட்டு ஆக 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 இந்த உடல் கடந்தாலும், உடல் கடந்ததுக்கு அப்புறமும் ஒரு காதலன், ஒரு தாய், ஒரு தந்தை நம்ம கூட வருவா அப்படின்னா அது சிவபெருமான் ஒருவன் தான். அது அதை விட ஒரு பெரிய அதை செய்யறதுக்கு வேற யாருக்கும் தகுதி இல்லை. அப்பேற்பட்டவன் யாருன்னா மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனை. இந்த உடல் கடந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? அடுத்த பிறவி வரும்ல, அதுக்கு பேரு மறுமைன்னு பேரு. நல்லா கவனிக்கிற முக்கியமான செய்தி நம்ம நிறைவு செய்ய போறோம். உடல் கடந்ததுக்கு அப்புறம் வருகின்ற இன்னொரு பிறவி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு மறுமைன்னு பேரு. உடல் கடக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இருக்கோம்ல, அதுக்கு பேர் என்னன்னு பேரு? இம்மைன்னு பேரு. முக்கியமான செய்தி, எல்லாரும் கேட்டே ஆகணும். இது ஒரு முக்கியமான செய்தி, எல்லாரும் கேட்டே ஆக வேண்டும்.
இப்போ நாம இருக்கிறதுக்கு பேரு இம்மை. நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி. தெரிஞ்சது இல்ல, தெரியாத செய்தி சொல்ல போறேன். தெரியாத செய்தி சொல்ல போறேன். இப்ப பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறோம். பாத்துங்க எல்லாரும் பாத்துங்க. அது மாதிரிதான் இது. இது இது என்ன செய்தி அப்படின்னா, இந்த பிறவியில இருக்கிறதுக்கு பேரு இம்மை. தெரிஞ்சது தானே. எடுக்கின்ற பிறவிக்கு வருவது பேரு மறுமை. தெரிஞ்சது தானே. இந்த இம்மையும் மறுமையும் கூட இருக்கிறவன் அவன்தான். இந்த இம்மையும் மறுமையும் வராம தடுக்கிறவனும் அவன்தான். ஏன்னா இந்த பிறவியிலையும் அடுத்த பிறவியும் வராம தடுக்கிறான்ல. இம்மை மறுமை இரண்டையும் அழிப்பவன் நினைச்சான். இந்த இம்மையும் மறுமையும் அழிச்சுட்டா நான் எங்க நிப்பேன்? நீ கேட்கலாம்ல. இம்மைனா இந்த பிறவி, நல்லா கவனிக்கணும். இம்மைனா இந்த பிறவி, மறுமைனா வர்ற பிறவி. இந்த ரெண்டு பிறவியும் அழிச்சிருவான் சாமின்னு சொல்லிட்டோம். அழிச்சா நம்ம யார் எங்க நிப்போம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு பேரு அந்த இடம்ன்றோம்ல, அந்த இடம்ன்றோம்ல, அந்த இடம். அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா அம்மைன்னு பேரு. அம்மைன்னு என்னது? இந்த பிறவிக்கு இம்மை, வருகின்ற பிறவிக்கு மறுமை. இந்த ரெண்டு பிறவியும் அழிச்சு அவனுடைய திருவடியில கொண்டு போய் சேர்க்கிறான்ல, அந்த பிறவிக்கு பேரு அம்மைன்னு பேரு. அம்மை. அந்த பிறவிக்கு பேர் என்னது? இறைவனுடைய திருவடியை பிறவியாக தருகின்றான்ல, அதுக்கு பேரு அம்மைன்னு பேரு. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு அம்மை எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அம்மைன்னு என்ன அர்த்தம்? இந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் நடுவுல. அது அடுத்த என்ன பிறவி இடம்? இல்லாதது. அது வேற என்ன இடம்? அம்மை சிவபெருமான் சிவபெருமான் திருவடி. அதாவது இறைவனுடைய திருவடிய முழுதுமா இந்த ஆன்மாவுக்கு எழுதி தர்ற இடம் பேரு அம்மைன்னு பேரு. இனிமே வராது. இனிமே இங்கேயும் வராது, மண்ணு பிறவிக்கும் வராது, அடுத்த பிறவிக்கும் வராம சிவமாகும் தன்மை ஐயா, சிவமாம் தன்மை சிவமாம் தன்மை அடைஞ்சு அவனுடைய திருவடி நிழல்லையே உட்கார்றதுக்கு பேரு அம்மை. இம்மைனா இந்த இடம், மறுமைனா அடுத்த இடம், அம்மைனா போனா திருப்பி வராத இடம் அம்மை. அம்மையென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அம்மைனா என்ன? கிடைக்க முடியாத இடம், கிடைக்க முடியாத இடம், யாரும் தர முடியாத இடம். அந்த அம்மையை தருளிய தந்தவன் யாருன்னா சிவபெருமான். அம்மையை நமக்கு தருபவன் சிவபெருமான். அம்மைன்னு என்ன? அவன் திருவடியையே விட்டு விலகாத பிறவி. எப்படின்னு பாருங்க. இந்த பிறவி மனித பிறவி, அடுத்த பிறவி என்ன பிறவி? நாயா பிறக்கலாம், பேயா பிறக்கலாம், பிசாசா பிறக்கலாம், என்னென்னவா பிறக்கலாம். சாமி சொல்றாருல, லிஸ்ட் போடுறாருல, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாய் பறவையாய் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் அப்படின்ற மாதிரி எல்லா பிறப்பும் வரலாம் அடுத்த பிறவிக்கு. இந்த பிறவியில நம்ம மனுஷன் பிறந்திருக்கோம். ஆனா அம்மையில என்னவா இருப்போம்? அம்மை பிறப்புல என்னவா இருப்போம் சாமி? நம்ம அம்மை பிறப்புல என்னவா இருப்போம்? இந்த பிறப்புல மனுஷன் பிறவியா இருப்போம். அது ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ள பிறவியா ஜோதி ஆயிடுவோங்க ஐயா. நாமளும் அந்த ஜோதியோடய ஜோதியா இருப்போங்க இல்லையா? அம்மைன்ற பிறவியில நம்ம என்னவா இருப்போம்? அம்மைன்ற பிறவியில சாமிபா சாரூபமா ஒரு பக்கத்திலேயே இருப்போம். அம்மைன்ற பிறவியில என்னவா இருப்போம்? ராஜேஸ்வரிமா 100க்கு 100, ராஜேஸ்வரிமா 100க்கு 100. அம்மைன்ற பிறவியில என்னவா இருப்போம்னா சிவமாம் இருப்போம், சிவமாகவே இருப்போம். என்ன பிறவி பாருங்க. அப்ப சிவமாம் பிறவி தப்பா யாரும் நினைச்ச கூடாது. அம்மைன்றது ஒரு பிறவி போல. அந்த பிறவியில நாம பக்தி செய்துட்டு இருப்போம், நம்ம பூஜை செய்ய, நாம சிவமாகவே இருப்போம். எப்படிப்பட்டவன் பாருங்களேன், எப்படிப்பட்டவன். அடித்து அடித்து அக்காரம் ஒற்றி அவனாகவே எப்படி தேன் குழவி கொட்டி கொட்டி புழுவ தேனாக்குது போல இந்த பெருமான் கொட்டாமலே அனைத்து அழித்து அவனுடைய அத்தனை ஆனந்தத்தையும் கொடுத்து இந்த புழுவ சிவமாக்குறானே, சிவமாக்குறானே. படத்துல சொல்லுவாங்கல்ல, எனக்கு அடிக்கடி இந்த இது ஞாபகம் வரும். இந்த தில்லானா மோகனாம்பாள் படத்துல அந்த அம்மா கேட்பாங்க, ஐயா
இந்த நாயனத்தை யாரு வாசிச்சாலும் அருவான். இந்த நாயனத்தை யாரு வாசிச்சாலும் தில்லானா வருமா இல்ல, நீங்க பாடினா மட்டும்தான் தில்லானா வருமாயா? அத வாசிச்சு காட்டுங்க ராசா, என் ராசான்னு கேட்கிற மாதிரி அடியர் சொல்லுவேன். சாமி, இந்த பிறவிய மட்டும்தான் நீ சிவமாக்குவியா, இல்ல வருகின்ற எல்லா பிறவியும் சிவமாக்குவியா ராசா? புல்லா பிறந்தாலும் சிவமாக்குவியா, புழுவா பிறந்தாலும் சிவமாக்குவியா? நீ எல்லாத்தையும் எந்த பிறவையும் சிவமாக்கக்கூடிய ராசா என் தங்கமே அப்படின்னு சொல்லி பெருமானை அடியன் அடிக்கடி ரொம்ப சில சமயம் என்ன மாதிரி திட்ட முடியாது. சிவபெருமான அவன் என்கிட்ட வாங்கின மாதிரி திட்டு உலகத்துல எந்த ஆன்மா கிட்டையும் வாங்கியிருக்க மாட்டான். அந்த மாதிரி திட்டுறவனும் நான் தான். என்ன மாதிரி கொஞ்சி குழவி அவனை எவ்வளவு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமா. அந்த மாதிரி கூத்தாடுபவனும் அடியன் தான். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன். அப்படி அப்ப எப்படிப்பட்டவன் சிவபெருமான்றதான் இந்த பாடல் இந்த ஒரு வரியை சொல்லி நிறைவு செய்யறேன். அப்படியே இப்ப இந்த வரியை சொன்னோடனே உங்களுக்கு அப்படியே ஞாபகம் எப்படி வரும் பாருங்க. மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த. இப்ப என்ன சொல்லிட்டாரு? மறுமையோடு இம்மையும் அர்த்தம் ரெண்டு பிறவியும் சேர்த்தே கெடுத்துட்டாரு. மறுமையோடு இம்மையும் கெடுத்துட்டா என்ன கிடைக்கும்? மறுமையோடு இம்மையும் கெடுத்துட்டா என்ன கிடைக்கும்? அம்மை கிடைக்கும். இது இம்மை, அது அம்மை. இது இம்மை, அது அம்மை. அம்மைக்கு போகலன்னா மறுமை. அர்த்தம் புரியுதா? தமிழுக்கே அர்த்தம் புரிஞ்சிருச்சா? இது இம்மை, இப்போது இருப்பது இம்மை. ஆனா எங்க போகணும்? இம்மையில இருந்து நான் எங்க போகணும்? அம்மைக்கு போகணும். அம்மைக்கு போகணும்னா எங்க போயிடணும்? திரும்ப எங்க போயிடணும்? மறுமைக்கு. மூணு இடம் இருக்கு, 3 பாயிண்ட். இம்மை, அம்மை, மறுமை. அப்ப இம்மையும் மறுமையும் கெடுத்துட்டா எதுதான் பாயிண்ட் நம்மளுக்கு? எதுதான் பாயிண்ட்? அவன் திருவடிதான் பாயிண்ட். அவன் திருவடிதான் பாயிண்ட். அப்படிங்கிற அளவுல நாம இம்மையும் மறுமையும் கெடுத்த, மறுமையோடு இம்மை கெடுத்தவன் யாரு? நம்ம அப்பா சிவபெருமான். அம்மைக்கு கூட்டி செல்லுகின்றவன் யாரு? நம்ம அப்பா சிவபெருமான். அப்படிங்கிற அந்த பெரும் செய்தியை சொல்லி அடியேன் இந்த அளவில இந்த திருவாசக சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். இன்றைய தினம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு திருவாசக சிந்தனைக்கு கொஞ்சம் வேகமா வரணும்னு ஆசை. இன்னைக்காவது நினைச்சு பாருங்க, நான் எப்பயுமே அடியன் என்ன பண்ணுவேன்னு தெரியும். வேகமா வரணும்னு ஆசை. கல்லூரியில அரை நாளே போட்டுட்டு வந்துட்டு திருவாசகம் கிளாஸ்க்கு போறோம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வேகமாவே 6 மணிக்கெல்லாம் போய் அடியாதனால ஃப்ரெஷ்ஷா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடல் அசதியா இருந்துச்சு. சரி அப்படின்னு சும்மா லேட்டா அப்படி படுத்துக்கிட்டே அவனை பத்தி யோசிச்சுட்டு இருப்போமேன்னு யோசிச்சேன். பார்த்தா 6:20க்கு ஒரு கால் வருது. என்னுடைய டைம் 6:20க்கு ஒரு கால் வருது. ஐயா, என்ன திருவாசகம் நீங்க வரீங்களா வரலையா? நோட்டிபிகேஷன் ஒண்ணு. எப்பயுமே இந்த வேலைக்கார பொண்ணு வருவாங்க, வந்துட்டாங்கன்னா நம்மளை உசுப்பிடுவாங்கன்ற தைரியத்துல நான் படுத்திருந்தேன். ஆனா இந்த அம்மா வரவே இல்லை. இப்பதான் வருது இந்த அம்மா. அதனால அவங்க வந்துருவாங்க நம்பிக்கையா படுத்திருந்தேன். பார்த்தா நல்லா அயர்ந்து தூங்கிட்டேன். அடிச்சு பிடிச்சு அவர் நினைச்சேன், எதுக்காக வந்தோமோ, என்ன செய்ய நினைச்சோமோ அதை செய்யாம தூங்குனது போல, தூங்கி லேட்டா வந்தது போல, இந்த பிறவியில ஒண்ணு அடையணும்ன்றதுக்காகத்தான் வந்தோம். ஆனா அதை மறந்து இந்த உலக மாயையிலேயே தூங்கிட்டு இருக்கமே சாமி. ஆனா அப்படி தூங்குனா கூட அடியவர்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா கால் பண்ணி நம்மளை திரும்ப கூப்பிட்டுருவாங்க. உலகத்திலேயே நம்ம அந்த டாஸ்க மறந்து போய், நம்ம எதுக்காக வந்தோம்ன்றதையே மறந்து போய் நாம தூங்கிக்கிட்டு இருந்தாலும் கூட அடியவர்கள் கால் பண்ணி மூக்கல்லு புரியுதுங்களா சாமி? அடியார்களுடைய தொடர்பு என்பது சிவபெருமானை விட்டு நாம் விலகி இருந்தாலும், உலகவியல்ல மூழ்கி இருந்தாலும், அடியார் தொடர்பு நம்மை எங்க கூட்டு வந்துரும்? நாம எங்க போய் சேரணுமோ அங்க கூட்டு வந்துரும். நீங்க தனியாக பக்தி செய்து விடாதீர்கள். அது எப்படி? நான் இப்ப தூங்குன மாதிரி நீங்களும் தூங்கிடுவீங்க. நம்மளே மறந்து தூங்குனாலும் தூங்கி அவன் நினைப்புலதான் இருக்கும். ஆனாலும் என்னமோ அது சிவ மயக்கங்க ஐயா, சிவ மயக்கத்துல இருந்திருக்கீங்கய்யா, அதனாலதான். இல்ல அந்த மாதிரி அடியவர்கள், நான் என்ன சொல்ல வரேன்னா, அடியார் சிறப்பு எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். நாம வந்திருக்கிறது சிவனுடைய திருவடிக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், சிவபக்தி செய்ய முடியாம அப்படியே தூங்கி விழுந்துருவோம், அப்படியே உலகவியல்ல விழுந்துருவோம். ஆனா
பிரேமாமா மாதிரி மற்ற அடியார்கள் மாதிரி என்னையா என்ன ஆச்சுன்னு கால் நல்ல வேற நான் என்ன பண்ண தெரிஞ்சேன்னா, சில சமயம் தூங்கும் போது படுக்கும் போது என்ன பண்ணிடுவேன், யாராவது நொய்னு கால் பண்ணி காலேஜ்ல இருந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க, வெண்ணையை காணா பண்ண காணா ரொட்டியை காணான்ற மாதிரி. அதனால நான் என்ன பண்ணுவேன், இது மியூட்ல போட்டுட்டு ஃபுல் மியூட்ல போட்டு பேசாம பண்றேன். அந்த மாதிரி செய்யாம விட்டேன். அது ஒரு மகிழ்ச்சி. இல்லாட்டினா இன்னைக்கு அதோகதி தான், கோவிந்தா தான். இன்னைக்கு அம்மையும் கிடைச்சிருக்காது, மருமையும் கிடைச்சிருக்காது, இம்மையும் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி போயிருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, இதுதான் அருள் 10. இதுதான் மகாமாய சுத்தி. மாயையில இருந்தா கூட அடியவர்கள் தொடர்பு மூலமாக திரும்பவும் சிவபெருமானுடைய திருவடிக்கு சேர முடியும் என்பது அடியார்களுடைய திருவடி என்பதை சொல்லி இந்த அளவிலே அத்தனை அடியார்கள் திருவடியும் போற்றுகின்றேன். அடிநாயகன் காலதாமதமாக வந்ததற்கு அத்தனை அடியார்கள் திருவடியும் பணிந்து திருவடியை தண்ட நமஸ்காரம் விட்டு அடியன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சுவாமி. பொருத்தம் இன்னைக்கு வேகமா வரணும்னு நினைச்சேன். எத்தனையோ தடங்கள் இருக்கு. ஒரு நாள் கரண்ட் இல்ல, ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட் லேட் ஆகுது, ஒரு நாள் அதாகுது, ஒரு நாள் இதாகுது. இன்னைக்கு எதுவுமே இல்ல. நாம போய் வேகமா போய் உட்காந்துடணும்னு சொல்லிட்டு வேகமா வந்து தூங்கி லேட்டா வந்த மாதிரி சிவபெருமான் தான் வேணும்னு நினைச்சு நம்ம போறப்போ உலக மாயை நம்மளையும் அறியாம நம்மளை மயக்கி படுக்க வச்சணும். ஆனா அடியார் தொடர்பு இருந்தது அப்படின்னா அவர்கள் அனைவரும் நம்மளை மீட்டு எடுத்து கொண்டு விடுவார்கள் என்பதை சொல்லி இதை நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பாடல். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா சொல்லிருக்கீங்க ஐயா. சிவனை காதலிக்கணும்னு சொல்லிருக்கீங்க. அதுவே பெரிய இதுதாங்க ஐயா. ஸ்பீச்ல கேட்டாங்க ஐயா. நானு அடியார் தொடர்பை பத்தி சொன்னாங்க. அதாவது 4-5 விறகு வச்சு அடுப்பு எரியும் போதோ நல்லா எரியும். அதுல இருந்து எரியிற கட்டையில இருந்து ஒன்ன இழுத்து வெளியில வச்சுட்டா அது அப்படியே ஆத்து போயிடும். எரியறது நின்று போய் ஆத்து போயிடும். அது மாதிரி சிவ தொடர்பு நமக்கு விட்டு போயிடும். அதுலயே 4 விறகு எரிஞ்சுன்னு இருக்கும்போதோ நீங்க பச்சை காயாத மரத்தை வச்சா கூட அது சேர்ந்து எரியும். அதனால அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, எதுவுமே தெரியல, திருமுறை தெரியல, சித்தாந்தம் தெரியல, எது தெரியலனாலும் அடியார் கூட்டத்தோட கலந்து இருந்தாங்கன்னா அவங்களும் சிவனோட தொடர்புலயே இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்பீச்ல கேட்டாங்க ஐயா. சொல்லணும். பச்சை மரம் எரிவதுன்னு சொல்லும் போது அடியனுடைய அந்த மனம் அப்படியே கசிஞ்சிருச்சு. மகிழ்ச்சிங்க சுவாமி. பிரேமாமா சுவாமி திருடி வணக்கம். வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலார் உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் இன்றைய தினம் தாங்கள் பெற்ற அனுபவங்களையோ கேள்வியோ எதுவா இருந்தாலும் கேட்கலாம். அடியார்களுக்கு வாய்ப்பு 2 நிமிஷம் தான், ரொம்ப அதுக்கு மேல டைம் இல்லை. ஐயா ஒரு கேள்வி. இந்த மாதிரி நான் இந்த பவானி தியாகராஜோட ஸ்பீச் எல்லாம் கார்த்திகை அவர்கள் ஒரு குரூப் வச்சு போட்டுட்டு இருக்காரு இல்லையா, டெய்லி போடுறாரு. 3 ஸ்பீச் போடுவார். இதெல்லாம் அப்படியே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம பென்ட்ரைவ்ல ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிள்ளைகிட்ட அமெரிக்கால இருக்கிற பிள்ளைக்கு டெய்லி இந்த ஸ்பீச் அனுப்பிட்டு இருக்காங்கய்யா. அனுப்பிட்டு இதெல்லாம் கேளுப்பா, கேட்டுட்டு ஒவ்வொன்றா எடுத்து நீ அப்படியே கொஞ்சம் அது ஒரு 2 வருஷம் ஓடும்பா. அது ஒரு வகுப்பு 3 நிமிஷம்னா ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் வருது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வரும்பா, நீ வச்சிரு. அதுக்கப்புறம் நீ வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இவன் இந்த நடுநடு இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. நான் நடக்கிற வகுப்புல நடக்கிற கதை, அந்த பிறவி, அந்த சஞ்சித வினை, பிரார்த்த வினை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. இதெல்லாம் சொல்ல அம்மா இதெல்லாம் விடுமா, போட்டு ஏமா போட்டு குழம்பிட்டு இருக்க. ஏன் நீ போட பிரிவில் எல்லா இருந்தாலும் உனக்கு தெரியாது. அடுத்த பிரிவு வந்தா இல்ல, வராட்டிலா இல்ல, போடா இல்ல, இந்த பிரிவு நம்ம ஒழுங்கா வாழ்ந்தாலே போதாதா? ஒருத்தவங்க தீங்கு இல்லாம நல்லபடியா இருந்துட்டு போய் இதுக்கு எதுக்குமா இதெல்லாம் படிச்சுக்கின்னு கொண்டுட்டு நீ ஏமா அப்படி கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க? எங்களுக்கு வந்து போதுமா, அந்த பிரிவு நம்ம நல்லா ஒழுங்கா இருந்து வாழ்க்கையை நடத்தினா போதும். ஆனா நீ அடுத்த பிரிவுக்கு போற, அடுத்த பிரிவு நீ என்னவா பிறந்தா என்ன பிறகு தெரியவா போகுது அப்படின்னு கேக்குறாங்கய்யா. இதுக்கு இல்லத்தை விளக்க சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறது தெரியல. நான் என்ன சொல்லிட்டேன், நீ ஒரு ஐயாவுடைய ஸ்பீச் கேக்குறீல்ல, நீ டெய்லி நான் அனுப்பிடுறேன், நீ கேளு. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிற, நீ முழுசு கேளு, அப்புறம் நீ எனக்கு கேள்வி பதில் சொல்வ அப்படின்னு சொன்னாங்கய்யா.
அவன் கேட்கறது ஒரு விதத்துல கேட்கல, எனக்கு சிரிப்பாதான் வந்தது. இது என்ன அடுத்த பிறகு நீ என்னவா பிறக்க போற, உனக்கு என்ன தெரியவா போகுது, போன பிறகு நீ என்னவா இருந்தாலும் உனக்கு என்ன தெரியவா போகுது, இந்த பிரிவு கொடுத்துருக்க ஆண்டவன், முழிச்சோமா சாப்பிட்டோமா போனோமா சாமி கும்பிட்டோமா நிம்மதியா இருந்துட்டு போறதை விட்டுட்டு நீ அடுத்த பிரிவுக்கு போற. ஏமா பிரபாநிலை அப்படிலாம் மாணிக்கா சுப்பிரமணியம் அழுது அழுது கேட்டாரு. அவர் வந்து பிரபாநிலை அடைஞ்சிட்டாரு, நம்ம என்ன படிக்கிறத வச்சுதான் நம்ம சொல்றோம் அப்படின்னு எனக்கு கேள்வி கேக்குறாங்க. நான் இல்லத்த சொல்றது அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இன்னைக்குதான் சொன்னமே, நம்ம இந்த பிறவியும் தேவையில்லை, அடுத்த பிறவியும் தேவையில்லை, நமக்கு எந்த பிறவிதான் தேவை? அம்மைதான். இம்மையும் மறுமையோடும் பிறப்படுத்த, மறுமையோடும் இம்மையும் கெடுத்த, இந்த பிறவியும் தேவையில்லை. அவர் சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். இந்த பிறவியும் தேவையில்லை, அடுத்த பிறவியும் தேவையில்லை, என்றும் மாறாத இருக்கின்ற சிவநிலையை அடைந்து அவருடைய திருவடி பிறவி என்று சொல்லுகின்ற அம்மை என்று அம்மையோட அந்த ஸ்தானம், அந்த அம்மையோடு எனக்கு அம்மை என கருடையவாறு ஆர்வருவார் அச்சோவு அப்படிங்கிற அந்த பிறவியை நாம வந்து அடையலாம் அப்படிங்கிறதா இதுக்கான வார்த்தை சொல். நல்லது நல்லது நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னும் ஒரே ஒருவருக்கு வாய்ப்பு, ஒருவருக்கு. ஐயா திருவடி வணங்கிறேன். இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு முடிக்கும் போது திருமுறையின் மேல தலையை சாச்சு எப்பவுமே அன்பு செய்யணும், எந்த பிறவி எடுத்தாலும் அதுல இருந்து என்னை நீக்கிறாத, உன்னுடைய உனக்கே தான் அன்பு செய்யக்கூடிய அந்த பக்குவம் வேணும்னு சொல்லிதான் கும்பிட்டேன். அது இன்னைக்கு நீங்க சொன்னது அந்த விஷயம் வந்து ரொம்ப மனசுக்குள்ள ஒரு நிறைவா இருக்க மாதிரி இருக்கு. நமக்கு தேடுறத சாமி ஏதோ ஒரு உணர்த்திக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது ஐயா. ரொம்ப நன்றி. அந்த இந்த இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. திருவடி வணங்கிறேன். திருச்சிற்றம்பலம் சுவாமி. ஆக அந்த பெருமானிடமிருந்து நாம் பெறுகின்ற அந்த காதலை இன்று பெற்றிருக்கின்றோம், அம்மை என்ற விஷயத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவில் நாம் நிறைவு செய்கின்றோம். அந்த விஷயத்தை தொடர்ந்து அடியார்கள் சிந்திங்கள் சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக அடியேனே அந்த நிறைவு பாட அமைச்சுவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருள்முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேர் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவசிவ அத்தனை அடியார்கள் திருவடியும் போற்றுகின்றேன். அடியார்கள்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம் சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிவ நன்றி. நன்றிங்க அம்மா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்கிறேன்.